என்ன ராமச்சந்திரா, என்ன பண்ணுறடா? இப்படியும் அப்படியும் அலைஞ்சின்றிருக்கனோட வரவுல வைப்பேன் இல்லையா என்னோட புண்ணிய கணக்கில் சேரும். எம்ஜிஆர் முதல்ல வந்தப்பெல்லாம், சென்னைக்கு வந்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அப்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் எப்படி தெரியுமா, எவ்வளவு கஷ்ட ஜீவனம் நடத்திட்டோம். அப்புறம் பெரிய கோட்டீஸ்வரர் அவர். ஆனால் முன்னாடி அப்போது அவர் ஒரு நாளுக்கு கூட கஷ்டப்பட்ட நாள் இருக்குது. அவங்க அம்மா சத்யபாமா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நாளனா கொடுத்து ஒரு ஆயா புட்டு விற்பாங்க. அந்த ஆயா கிட்ட புட்டு வாங்கி எடுத்துகிட்டு போய் அது எல்லாருமா சாப்பிடுவாங்க பகிர்ந்து. அந்த மாதிரி இருந்த நாட்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் இவர்கிட்ட நாளனா இல்லை. அப்போது அந்த புட்டு விற்கிற ஆயா கிட்ட போயிட்டாரு, எப்படின்னா கேட்டு வாங்கிடலான்னுட்டு. ஆனால் என்ன, இவர் அப்படி போகிறாரு வராரு. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கல. அந்த பாட்டியே கொஞ்சம் நேரம் கவனிச்சுட்டு, என்ன ராமச்சந்திரா, என்ன பண்ணுறடா? இப்படியும் அப்படியும் அலைஞ்சின்றிருக்க. நீ டெய்லி புட்டு வாங்கிட்டு போவியே, ஏன் இன்னைக்கு கிட்ட வரமாட்டேங்கிற அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்போது இவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இல்லை இன்னைக்கு என்கிட்ட நாளனா இல்லை, நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியலை, அதனால் நான் இப்படி உலாத்திட்டுருக்கேன் அப்படின்னு. அப்போது அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, அட போடா, எடுத்துக்கடா புட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் அந்த புட்டை எடுத்துகிட்ருக்கார். போனவர் திரும்பி வந்து, நான் இந்த காசை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த ஆயா சொல்லியிருக்காங்க, ஆமாண்டா, பெரிய இதனால் நான் அப்படியே நொடிஞ்சு போயிடுவேண்டா, போடா கூறு கெட்டவனே, இந்த நாளனா நீ கொடுத்தியானா என்னோட வரவுல வைப்பேன் இல்லையா என்னோட புண்ணிய கணக்கில் சேரும், போடா, இவ்வளவு தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அவர் படுத்த படுக்கையாக இருந்தப்போ அரசியலில் படுத்துக்கிட்டே கூட ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அவ்வளவு மக்கள் வெள்ளம் அவருக்கு, அவ்வளவு கண்கொட்ட பார்த்துட்ருப்பாங்க அவருக்காக. இந்த ஊரே, தமிழ்நாடே இல்லை தமிழ்நாடு தாண்டியே எத்தனை ப்ரேயர்ஸ் தெரியுமா அவருக்கு. அவ்வளவு அந்த நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தப்போ கூட அவர் ஜெயிச்சார். மக்கள் மனசில் அப்படி இடம் பிடிச்சிருக்காரு. சொந்த வாழ்க்கையில் என்னதான் சில விருப்பங்கள் இருந்தாலும் அந்த பொது வாழ்க்கையில் வந்த பிறகு அதையெல்லாம் தள்ளி அவர் பொது மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. அந்த மாதிரி அப்போது அதை எத்தனை விதமாக அவர் திருப்பியிருக்கார் இல்லையா? அப்படி தான் நினச்சிக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட ஜீவனம் நடத்தியிருக்கோம், அப்போ நம்மளுக்கு யாரோ உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறப்போ எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லி வாரி 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 கொடுத்துருக்கார். சாப்பிடாம வர முடியாதான் ஒருத்தர், அவர் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடாமல் வர முடியாதான். குழந்தைங்களையா இருக்கட்டும், வயசு வித்தியாசம் இல்லை, அவங்கள அவ்வளவு நல்லா கவனிப்பாராம். அதுதான் மனசு, அதுதான் பெரியவங்களுக்கு அழகு. அது முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதை பின்னாடி அவர் மறக்கலை. ஆனால் சிலர் ஒரு லெவலுக்கு போன பிறகு அந்த டோனு, அந்த ஒரு இதே மாறிடும். அதுதான் எந்த நிலைமைக்கு போனாலும் நம்ம அமைதி காக்கணும். நம்மளுக்கு சிலர் செஞ்சுருக்காங்க, நம்ம பலருக்கு செய்யணுன்ற அந்த எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இருந்துட்டா வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயர்வு தான். முதல்ல சினிமாவில் அவர் வரப்போ சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நாடோடி மன்னனோ என்னமோ தான் ஃபஸ்ட்டு பெரிய ஹிட் அவருக்கு. அதிலிருந்து ஒவ்வொரு படமும் அப்படி ஒரு ஹிட்டு. இந்த பிஆர் அவரை சவுக்கில் அடிக்கிற மாதிரி ஒரு படத்தில் நம்பியார் அடிக்கிறதுக்கே அவரை பயப்பட்டாராம். ஏன்னா மக்கள் அப்படி அவருக்கு நம்பியாரை போய் சூழ்ந்துக்கிட்டாங்களாம். நீ எப்படி எம்ஜிஆர் அடிப்ப? இல்லைங்க, இதெல்லாம் சினிமா, யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்களாம்.
அவர் எங்கள் எம்ஜிஆர், எங்களோடவர், அவரை எப்படி நீனு சினிமானாலும் அடிக்கக்கூடாது அப்படியெல்லாம் மிரட்டியிருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் அவருக்காக உயிரை கொடுத்த ஒரு காலம் இருக்குது. அவ்வளவு கொண்டாடுவாங்க எம்ஜிஆரை. எங்கள் வீட்டு பிள்ளையில் 2 டபுள் ஆக்ஷன். அதில் ஒருத்தர் பயந்தா மாதிரி இருப்பார். அதில் தான் வந்து அப்படி சவுக்கில் அடிக்கிற மாதிரி நம்பியார். இங்கே ஒரு இடத்துல கிராமத்தில், அது தாம்பரம் கிட்டக்க படப்பை ஏதோ சொல்லுவாங்க, அந்த மணிமங்கலமோ ஏதோ ஒரு இடத்துல, அந்த இதில் வந்துட்டு ஒரு வண்டி இது கூட சீன் எடுத்திருப்பாங்களாம். அதுலேயும் ஒரு சண்டை சீன் வருமா, அதுலேயும் சூழ்ந்துக்கிட்டாங்களாம் மக்கள் எல்லாம். அதை போல் வீட்டில் அப்படியே ஒரு வீட்டு உள்ள சீன் காமிப்பாங்க. அடிக்கடி நம்பியார் வந்து எம்ஜிஆர், பயந்த எம்ஜிஆர், அவரை அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கு அவர் பயந்து நடித்தாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், நான் சொல்கிறேன் நீங்கள் நடிங்க அப்படின்னுட்டு. அந்த மாதிரி சினிமாவுக்கே அவரை சும்மா அடிக்கிறதுக்கே பயந்தாங்களாம் அந்த நடிகர்கள், அவர் கூட நடிக்கிறதுக்கு. அப்படி ஒரு பெயர் பெற்றார் அவர். மக்கள்கிட்ட அவ்வளவு ஒரு செல்வாக்கு அவருக்கு. அவரை ஒரு ரீலில் கூட அடிக்கக்கூடாதுன்றது மக்களோட எண்ணம். அவரை நீ எப்படி அடிப்ப அப்படி சூழ்ந்துப்பாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலம் இருக்குது. அவர்கள் மக்கள் கொண்டாடி செல்வாக்காக இருந்தார்.